உத்தரப்பிரதேச மாநிலத்தைச் சேர்ந்தவர் உமேஷ் சர்மா. பொறியாளரான இவருக்கு தீப்ஷிகா என்ற மனைவி இருந்துள்ளார். காசியாபாத் ராஜ்நகர் எக்ஸ்டென்ஷனில் தீப்ஷிகாவுக்கு சொந்தமான பிளாட் ஒன்று உள்ளது. அதை அஜய் குப்தா, அக்ருதி குப்தா என்ற தம்பதிக்கு 6 மாதங்களுக்கு முன்பு 18,000 ரூபாய்க்கு வாடகைக்கு விட்டிருந்தனர். இந்த சூழலில் சம்பவத்தன்று தீப்ஷிகா அஜய் வீட்டுக்கு சென்று வாடகை வாங்கி வருவதாக கூறியிருக்கிறார். காலையில் சென்றவர் இரவு ஆன பிறகும் வீடு திரும்பவில்லை. இந்த சூழலில் அஜய் வசிக்கும் அபார்ட்மெண்ட்டுக்கு சென்று அங்கிருந்த சிசிடிவி காட்சிகளை சோதனை செய்திருக்கிறார். தீப்ஷிகா அஜயின் வீட்டுக்குள் செல்வது தெள்ளத் தெளிவாக சிசிடிவியில் பதிவாகி இருக்கிறது. ஆனால் அவர் அந்த வீட்டில் இருந்து திரும்பி வரவே இல்லை. இதனால் அதிர்ச்சி அடைந்த உமேஷ் அஜயின் வீட்டு கதவை தட்டி இருக்கிறார். உள்புறமாக வீடு தாழிடப்பட்டிருந்தது. பல முறை தட்டியும் கதவு திறக்கப்படவில்லை. சத்தம் கேட்டு அக்கம் பக்கத்து வீட்டுக்காரர்கள் ஒன்று கூடியிருக்கிறார்கள். அவர்களிடம் மனைவி காணாமல் போன விஷயத்தை பற்றியும், கடைசியாக அவர் அஜய் வீட்டுக்குள் சென்றதை பற்றியும், அவர் திரும்பி வராததை பற்றியும் கூறியிருக்கிறார். கூட்டம் கூடியிருக்கிறது. அனைவரும் சேர்ந்து கதவை திறக்கும்படி சத்தம் போட்டிருக்கிறார்கள். உடனே கதவு திறக்கப்பட்டிருக்கிறது. அஜயும் அக்ருதியும் அங்கிருந்து தப்பி ஓட முயன்றிருக்கிறார்கள். சுற்றி இருந்தவர்கள் அவர்களை மடக்கி பிடித்து தீப்ஷிகா குறித்து விசாரித்திருக்கிறார்கள். அப்போதுதான் அந்த அதிர்ச்சி செய்தி தெரிய வந்திருக்கிறது. தீப்ஷிகாவை கொலை செய்து உடலை துண்டு துண்டாக வெட்டி சூட்கேஸில் அடைத்து வைத்திருப்பதாக அந்த தம்பதி பகீர் கிளப்பியிருக்கிறது. உடனே போலீசாருக்கு தகவல் அளிக்கப்பட்டிருக்கிறது. சடலத்தை கைப்பற்றிய போலீசார் அஜயையும் அக்ருதியையும் காவல் நிலையத்துக்கு அழைத்து சென்று விசாரணை நடத்தியிருக்கிறார்கள். அதில்தான் கொலைக்கான திடுக்கிடும் காரணம் தெரிய வந்திருக்கிறது. அஜய் டிரான்ஸ்போர்ட் தொழில் செய்து வந்திருக்கிறார். 2 வருடங்களாக திடீரென தொழிலில் நஷ்டம் ஏற்பட்டிருக்கிறது. அதோடு அவரின் 2 பிள்ளைகளும் அடுத்தடுத்து இறந்து போயிருக்கிறார்கள். சொந்த வீட்டை விற்று கடனை அடைத்திருக்கிறார் அஜய். அதன் பிறகும் அவருக்கு ஏராளமான பிரச்சனைகள் வந்திருக்கின்றன. இதற்கான தீர்வை தேடி அஜய் மந்திரவாதியை நாடியிருக்கிறார். ஒரு தீய சக்தி அஜயை சுற்றி வருவதாகவும், அது பல ரூபத்தில் அடிக்கடி வெளியே பிரச்சனை செய்வதாகவும், அதிலிருந்து தப்பிக்க மாந்திரீக பூஜைகள் செய்ய வேண்டும் என கூறியிருக்கிறார். அதோடு தற்போது குடியிருக்கும் வீட்டையும் மாற்ற வேண்டும் என மந்திரவாதி சொல்லியிருக்கிறார். உடனே அஜய் வேறு வாடகை வீட்டுக்கு சென்றிருக்கிறார். அந்த வீட்டில் இருந்த போதும் பிரச்சனை தொடர்ந்திருக்கிறது. இப்படியே அவர் 2 வருடத்தில் 3 வீடுகளை மாறியிருக்கிறார். ஆனாலும் அஜயின் பிரச்சனை தீர்ந்த பாடு இல்லை. இதனால் மந்திரவாதி கூறியதைப் போலவே தன்னை ஒரு தீய சக்தி பின்தொடர்வதாகவும், அதுதான் அனைத்து பிரச்சனைகளுக்கும் காரணம் என்றும் அஜயும் அவரது மனைவி அக்ருதியும் ஆழமாக நம்பியிருக்கிறார்கள். இந்த சூழலில் தான் 6 மாதங்களுக்கு முன்பு தீப்ஷிகாவின் வீட்டுக்கு குடிபெயர்ந்திருக்கிறார்கள். சரிவர வாடகை கொடுக்காததால் தீப்ஷிகா அவர்களை கடுமையாக திட்டியிருக்கிறார். நாளாக தீப்ஷிகாவின் ஏச்சு பேச்சுகள் உக்கிரமடைந்திருக்கின்றன. இதை பார்த்த அஜய் தன்னை சுற்றி வரும் தீய சக்தி தீப்ஷிகாவின் மீது ஏறிக்கொண்டு தன்னை திட்டி வருவதாக நம்பியிருக்கிறார். சம்பவத்தன்று வாடகை கேட்டு வந்த தீப்ஷிகா தம்பதியை திட்டியதும் அந்த தீய சக்தியை அஜயும் அக்ருதியும் தீர்த்து கட்ட நினைத்திருக்கிறார்கள். தீப்ஷிகா வீட்டுக்குள் நுழைந்ததும் குக்கரால் தலையில் அடித்திருக்கிறார்கள். அவர் மயங்கி விழுந்ததும் துப்பட்டாவால் கழுத்தை நெறித்து கொன்று, பிறகு சடலத்தை துண்டு துண்டாக வெட்டி சூட்கேஸில் அடைத்திருக்கிறார்கள். அதிகாலை நேரத்தில் சூட்கேஸை வெளியில் எடுத்துச் சென்று முரத் நகரில் உள்ள கங்கை கால்வாயில் வீசிவிட நினைத்திருக்கிறார்கள். ஆனால் அதற்குள் போலீசில் சிக்கிக் கொண்டனர். அஜயையும் அக்ருதியையும் கைது செய்த போலீசார் அவர்களை சிறையில் அடைத்திருக்கிறார்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.